நடிகர் ரஜினி நடிக்கும் காலா படத்தின் பெயருக்கு தடை கோரிய வழக்கில் ரஜினி தரப்பிற்கு மீண்டும் அவகாசம் வழங்கியிருக்கிறது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷ் தருகிறார். அவரோடு பேசலாம். முகேஷ், நீதிமன்றம் தற்போது எந்த அடிப்படையில் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகை, இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ராஜசேகரன் என்பவர் தொடர்ந்த வழக்கு. ஏற்கனவே வந்து கரிகாலன் என்ற படத்தை வந்து 95 பதிவு செய்து வருவாகவும், இந்நிலையில் வந்து திடீரென காலா என்கிற கரிகாலன் என்ற தரப்பில் இயக்குனர் ரஞ்சித் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த கரிகாலன் என்ற தலைப்புடன் இந்த படத்தை எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் படக்குழுவினர் தரப்பில், அதாவது ரஜினிகாந்த், நடிகர் ரஜினிகாந்த், ரஞ்சித் மற்றும் தனுஷின் உண்டர்பார் நிறுவனம் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி பதிலளிக்க அவகாசம் கேட்டிருந்தனர். அதன்படி வந்து வழக்கு வந்து 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலே இந்த வழக்கு வந்து மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ரஜினிகாந்த் உள்ளிட்ட 3 பேர் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி படக்குழுவினர் அனைவரும் மும்பையில் படப்பிடிப்பில் இருப்பதால் இந்த வழக்கு குறித்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கு மேலும் சில கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்ற நீதிபதி குறைந்த அளவு கால அவகாசம் வழங்குவதாக கூறி இந்த வழக்கை 1 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். அடுத்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது, அதாவது இதே போல அடுத்த வியாழக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், ரஜினி தரப்பில் இதற்கு முன்பாக ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த 3 பேர் தரப்புல வந்து பதிலளிக்கிறேன் மட்டும்தான் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இதுவரையிலும் எந்த விளக்கமும் அளிக்கல. அவங்க தரப்புல வந்து மனுவாக தாக்கல் செய்யப்படும் பொழுதுதான் இந்த படத்தை எந்த மாதிரியான தலைப்பு, எந்த அதிகாரத்துடன் தாங்கள் பயன்படுத்துகிறோம், ராஜசேகர் தொடர்ந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டுமா என்பது தொடர்பான கோரிக்கைகள் வந்து அந்த பதில் மனுவில் தான் முன்வைக்கப்படும். கார்த்திகேயன்.